அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் ராசிகளுடைய பொது குணங்களை நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கான்செப்டை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ராசிக்கான பொது காரகத்துவங்கள், பொது தன்மைகள் எல்லாமே நம்ம ஒரு பதிவு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய ஃபீட்பேக் பாசிட்டிவா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் மட்டும் என்னவா இருக்கும், என்னெல்லாம் உங்களோட கேரக்டர், ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்லாம் என்னென்ன, எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா தொகுத்து ஒரு பதிவா ஒரு சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த பதிவு ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த பதிவு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்து இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷ சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம். இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான குணநலன உடையவர்களா இருப்பாங்க, இவர்களுடைய இயற்கை சுபாவம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது முதல் ராசி. பொதுவாகவே மேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா முதல் ராசியா வர்றதுனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் முதன்மையான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட மனோநிலையா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் டிஃபால்ட்டா இவங்க மனசுல உருவாயிடும். அதுதான் மேஷத்தோட ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர். எந்த துறையில போனாலும் அதுல ஒரு மேன்மையான இடத்துக்கு வந்துருவாங்க. ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நிறைய சவால்களை சந்திப்பாங்க. எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் அது மேஷத்துக்கு டிஃபால்ட்டா உண்டு. ஏன்னா செவ்வாயுடைய ஒரு ராசி, நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே இவர்களுக்கு சத்திரிய குணம் உண்டு. பிரச்சனைனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரச்சனையை சமாளிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறுறது தான் இவங்க வாழ்க்கையுடைய சூட்சமே. நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் எளிமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த தலைமை பண்பு இவங்க கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும். மேலும் மேஷம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு தத்துவ ராசி, செவ்வாயுடைய ராசி அப்படிங்கிறதுனால முன்கோபம் இவர்களுக்கு சற்று அதிகமா வரும். எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும். இவங்க படுற கோபத்தை யாரும் அநியாயம்னு சொல்ல முடியாது. ஒரு நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. அதே போல இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்கள் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பதவியில இருக்காங்க. நல்ல பெரிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பதவியில இருக்காங்க. தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாச்சும் ஒரு தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்திலேயாச்சும் ஒரு தலைமை பொறுப்பை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சவால்கள் வந்தாலும் சரி, தைரியமா கையாளக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது பீக் லெவல்ல இருக்கும். யாராலையும் இவங்களை அசைக்க முடியாது அவ்வளோ எளிமையாக. பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இவங்க ஏமாறுவாங்க. இவங்க கிட்ட அன்பை காட்டி வேணா இவங்களை ஏமாத்தலாம், மற்றபடி ரொம்ப உஷாரான பர்சன். அதே போல இந்த மேஷ ராசி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இவங்க துருன்னு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. மேஷ ராசிக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் கையை கட்டிட்டு சும்மா உட்காருப்பா அப்படின்னு சொன்னோம்னா போதும். அதுதான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய தண்டனை. சும்மா இருக்கிறதே இவங்களுக்கு பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. துருன்னு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள், சுறுசுறுப்பானவர்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு சோம்பேறி குணம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதிக நேரம் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேஷ ராசி அப்படின்னாலே உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ராசி. அதிகமா உழைக்கக்கூடியவர்கள், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், ஏதாச்சும் ஒரு வேலையில சதா காலமும் அப்படி ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வயதுல சிறியவர்களா இருந்தாலும் சரி, வயதுல மூத்தவர்களா இருந்தாலும் சரி, மத்தியம வயதுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வேலை தொடர்ச்சியா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதுவும் வேலை பார்க்காம இருந்தாலே உங்களுக்கு அந்த நாளே போகாது, அந்த டேவே உங்களுக்கு சுத்தமா போகாது, நகராது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல மேஷம் அப்படின்னாக்கா இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ராசி. இதுல பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே இயற்கையை தேடி பயணிப்பாங்க, இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, இயற்கை விரும்பிகள். இந்த மலை பிரதேசங்கள் அல்ல இயற்கை சூழலான அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டை சுத்திய போது ஒரு கார்டன் வச்சிருப்பாங்க, ஒரு இயற்கையான ஒரு சூழல்லையே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இயற்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்திலையும் ஈடுபடுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிட்டிலேயே இருந்தாலும் வீட்டு மாடியில ஒரு சின்ன கார்டன் வச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை சூழல் சார்ந்த வகையில அந்த வேலையை பார்ப்பாங்க. அதே போல இந்த மேஷ ராசிக்காரர்களோட நம்ம நட்பு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான புதிய அனுபவங்களை நம்ம கத்துக்கலாம். இவங்க கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன்ஸ். அதே போல மேஷ ராசினாலே உடல் ஆற்றல்னு அர்த்தம். எல்லாம் உடல் ஆற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும்
உடல் சோர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்காது. நல்ல ஆற்றலான நல்ல வாட்ட சாட்டமான உடல் அமைப்பை பெற்றவர்களா இருப்பாங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே இது பொருந்தும். அதே போல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் சற்று அதிகம். இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் போராடக்கூடியவர்களா இருப்பாங்க. பிடிவாத குணம் பீக் லெவல்ல இருக்கும், ரொம்ப அதிகம். தான் நினைச்சதை செஞ்சே தீரணும், நான் நினைச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த தீராத வேட்கை, அந்த தீராத குறிக்கோள் இவங்க கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும். அது இவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைது. சில சமயங்கள்ல இந்த பிடிவாதம் அப்படிங்கிறது இவர்களுக்கு சில சமயங்களில் டிராபேக்கையும் கொடுக்குது, அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா விடாப்பிடியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதில் கவனம் சிதறாமல் அதில் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது மேஷ ராசிக்காரர்களோட நம்ம இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப குறும்புத்தனமான மனிதர்கள். ஆண் பெண் ரெண்டு பேருமே சரி, ரொம்ப குறும்புத்தனமான மனிதர்கள். இவங்க கிட்ட யாராச்சும் நட்பு உறவு பாராட்டிட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு மனசே இருக்காது யாருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப குறும்புத்தனமான மனிதர்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க. எதையும் எளிமையாக எடுத்துப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டாங்க. எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களா இருப்பாங்க. குறும்புத்தனத்துக்கே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் மேல அன்பு காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப பாசம், பற்று இதெல்லாம் இவர்களுக்கு அதிகம். ஆனா இவங்க யார் மேல பாசம் காட்டுறாங்களோ அவங்களே இவங்களை ஒரு மாதிரி மன கஷ்டத்துக்கு ஆளாக்குவாங்க. அதுவும் நிதர்சனமான உண்மைதான். மேஷ ராசி அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இயற்கையாகவே நம்ம பார்க்கும்போது ஒரு குழந்தை மனத்தை உடையவர்கள். குழந்தையான ஒரு மனநிலை இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட விளையாடும் போது குழந்தையாவே மாறிடுவாங்க. அதே போல ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு வேடிக்கையான விஷயமா மாத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு டல்லா ஒரு இடம் இருக்கு, யார் முகத்திலையும் சிரிப்பே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மேஷ ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும். அதனால மேஷ ராசிக்காரர்களை சுத்தி இருக்கிறவங்க எப்போதும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருப்பாங்க, மனநிறைவோட இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அது இவங்க கூட பழகிறவங்களுக்கு தான் புரியும் அதோட பவர் என்ன அப்படிங்கிறது. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எப்போதும் சிரித்த முகத்தோட பார்த்துப்பாங்க. வரலாற்று கூற்றுப்படி பார்த்தோன்னா செவ்வாயை போர் கடவுள் அப்படின்னு சொல்றோம். எனவே செவ்வாயை அதிபதியாக கொண்ட அந்த மேஷராசிக்காரர்கள் நல்ல தைரியவான். தைரியத்துக்கு இவங்ககிட்ட பஞ்சமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோட செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எதுல ரிஸ்க் இருக்கோ அதை தான் செய்வாங்க அதிகமா. இதை செய்யாதப்பா இதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கேட்க மாட்டாங்க. ஆண் பெண் இருபாலருமே சரி, ரிஸ்கான விஷயத்தை எடுத்து செய்யறதுல தான் இவங்க எக்ஸ்பர்ட். அதே மாதிரி இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருந்து தைரியமா செயல்பட்டு அதில் வெற்றி அடைவாங்க. அதே போல இவங்க கிட்ட ஒரு சிறந்த குணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்கா இவங்க யார்ட்டையாச்சும் போய் உதவி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் உதவி கிடைக்காது. ஆனா இவங்க கிட்ட யாராச்சும் பிரச்சனையோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு விடுவாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை நம்பி வந்தவர்களை சாகும் வரை பராமரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. தான் கொடுத்த வாக்கை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்க. அது இவங்களோட ஒரு முக்கியமான குணம். அதே போல இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்கள் அமைதியானவர்கள் அப்படின்னாலும் நல்ல மன உறுதி பெற்றவர்கள். இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் இவங்க நட்புறவை அந்த அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கூட கன்ஜெக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களை போல ஒரு வாயாடியை நீங்க பார்க்கவே முடியாது. லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது இப்படி, அது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு குணம். எப்படிதான் இவங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்குதுன்னே தெரியாது. எப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரியும் இருக்காது. ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும். மகிழ்ச்சியா அழகா எடுத்துட்டு போவாங்க. ஸோ இது மேஷத்தோட ஒரு தனிப்பட்ட சிறந்த குணம். அடுத்தது மேஷம் அப்படின்னாலே ஒரு ஆண் தத்துவ ராசி. இவர்களுக்கு நம்ம அந்த காதல், ரொமான்ஸ் இது சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் பழமை காலத்து முறைப்படி வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பழமை விரும்பிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்களை தெய்வமா மதிக்கிறது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறது, பெண்களை மதிச்சு நடக்கிறது, தான் விரும்பக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி சம உரிமை கொடுப்பாங்க, மதிச்சு நடப்பாங்க, அவங்க கிட்டயும் ஒரு ஒப்பீனியன் வாங்கி செயல்படுவாங்க. ஸோ இதெல்லாம் மேஷத்தோட ஒரு தனிப்பட்ட ஒரு குணநலனா இருக்கு. அதே போல பார்ட்னருக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் தராத அளவுக்கு இவர்களால முடிந்த உதவியை அவங்களுக்கு செய்வாங்க. பொதுவா சொல்லணும்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் பக்குவப்பட்டவர்கள். தன்னோட பார்ட்னருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அதே போல இவங்க ரொம்ப பாசம் மிக்கவங்க தான். ஆனா இவங்களுடைய பாசத்தை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பாசத்தை கூட கோபமா தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு விஷயம் தன்னை சார்ந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது கெடுதலை கொடுக்கணாக்கா அவங்க கிட்ட கோவப்பட்டு தான் அதை சொல்லுவாங்க. திட்டிக்கிட்டே சொல்லுவாங்க, இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி பாசம் முழுமையாக இருக்கும். ஸோ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மேஷ ராசிக்கு அப்படியே பொருந்தும். அதே போல மேஷ ராசிக்காரர்களால எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமா இருப்பாங்க. இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு எதையுமே ஒதுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ஆர்வத்தோட கத்துப்பாங்க. பல விஷயங்கள்ல ஆர்வம் பெற்று பல தரப்பட்ட அறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே போல காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு நாட்டம் சற்று அதிகமாக தான் இருக்கும். காதல்னு வரும்போது இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை விரும்பிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. அதே போல
எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இவங்களுடைய வாழ்க்கை தொடங்கினாலும் அந்த வாழ்க்கையை ஒரு மாதிரி உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் படைத்தவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அந்த யுக்தி தெரிஞ்சவர்களா இருப்பாங்க. அதே போல அடுத்தவங்களுக்கு சட்டுன்னு எந்த உதவியும் செஞ்சிட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானிச்சு யோசிச்சு அதன் பிறகுதான் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இருந்தாலும் இது சில சமயங்கள்ல இவங்களை ஒரு மாதிரி முரண்பாடான பர்சனா காமிக்கலாம். இருந்தாலும் அது பல சமயங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை இவங்களுக்கு கொடுக்குது. எந்த உதவியா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு தான் செய்வாங்க. ஆனா அத்தியாவசியமான விஷயங்களுக்கு அதிகபட்சம் யோசிக்க மாட்டாங்க, உடனே இறங்கி உதவி செய்வாங்க. அதே போல மேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுக்கு ஏதாச்சும் போட்டின்னு வந்துட்டா இவங்க தான் அதுல வெற்றி அடைவாங்க. போட்டினா முதல்ல நிற்பாங்க. பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். தன்னோட ஆப்போசிட் டீம்ல எவ்வளவு வலிமையான பர்சன் இருந்தாலும் கவலைலாம் பட மாட்டாங்க. நான் ஜெயிக்க போறேன், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடுவாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எந்த போட்டியா இருந்தாலும் கலந்துப்பாங்க. போட்டிகளில் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கடினமான போட்டியா இருந்தாலும் சரி அதுல பின்வாங்காம தன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு வெற்றி அடையக்கூடியவர்கள், சவாலான விஷயத்த சாதித்து காட்டக்கூடியவர்களாக இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல இயற்கையாகவே இவர்களுக்கு விளையாட்டு திறன் அதிகமா இருக்கும். விளையாட்டு துறையில நிறைய பேர் விளையாட்டு துறைகள்ல சாதிப்பாங்க. பொதுவா வெற்றி பெறுறது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கும். தன்னை விட வலிமையானவர்கள்ட்ட தான் பெரும்பாலும் இவங்க போட்டி போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே போல மேஷராசி குடும்பம்னு வரும்போது குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ராசி. குடும்பம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு இவங்களோட குடும்பம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாம். குடும்பத்துக்காக இதையும் தியாகம் செய்வாங்க. எவ்வளவுதான் கோபக்காரங்களா இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது பாசமும் பற்றும் மரியாதையும் கொண்டவர்கள். குடும்பத்துக்கு ஒரு கரை வர விட மாட்டாங்க, ஒரு கலக்கம் வர விட மாட்டாங்க. அதே போல இந்த மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தை கடைசி வரைக்கும் பராமரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்ப பற்றி இவர்களுக்கு சற்று அதிகம். குடும்ப வாழ்க்கையிலையும் இவர்களுக்கு நாட்டம் அதிகம். நல்ல அழகான அமைதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில 28 வயசுக்கு மேல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்குது. அதே போல மத்திய வயதுக்கு மேல, அதாவது 45 வயதுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு சிறந்த பெரிய சாதனையை புரியக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களுக்கு கிடைக்குது. பெரும்பாலும் 45 வயசுக்கு பிறகு ஒரு நல்ல சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலவீனம் எதுனாக்கா முன்கோபம் தான். ஆனா அந்த கோபத்துல கூட ஒரு நியாயம் இருக்கும். அதே போல இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் மருத்துவத்துறையில பெரிய சாதனையை சாதிக்கிறாங்க. மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறை, இது போன்ற துறைகள்ல சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய துறையில இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க. எனவே மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் இது சார்ந்த துறையெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல மலை மற்றும் மலை சார்ந்த இடங்கள்ல பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்குது. மலை மற்றும் மலை சார்ந்த இடங்கள்ல பணியாற்ற ஒரு ஏற்ற மனிதர்கள் அப்படின்னா அது இவர்களை சொல்லலாம், மேஷராசிக்காரர்களை சொல்லலாம். அதே போல தொழில்னு வரும்போது ரியல் எஸ்டேட், கடினமான தொழில்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப ஏதுவான தொழிலா இருக்கும். இவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல எப்படியோ தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி ஒரு சிறந்த இடத்துக்கு வந்துருவாங்க. 0ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி எண்ட் ரிசல்ட் ஹீரோவா ஆயிடுவாங்க. அதே போல இந்த மேஷ ராசியில பிறக்கக்கூடியவர்கள் சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ராசிக்குரிய நிறமே சிவப்பு, செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு. எனவே சிவப்பு நிற பொருட்களை அதிகமா பயன்படுத்துறது இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் அப்படின்னா முருகன். எனவே முருகப்பெருமானை இவர்கள் தொடர்ச்சியா வழிபட்டு வரும் பொழுது வாழ்க்கையில ஒரு சிறந்த முன்னேற்றத்தை இவங்க டெஃபினட்டா அடைவாங்க. எனவே முருக பகவான மனமுருகி வழிபட்டு வருது மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எவ்வளோ தடை தான் செய்யக்கூடிய முயற்சிகளை எவ்வளோ தடை இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டு அந்த முயற்சியை தொடங்கும் பொழுது நிச்சயமாக அந்த தடை அனைத்தும் விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும். எனவே மேஷம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. இவங்க ஒரு மாதிரி வழி நடத்துவதற்காகவே பிறந்தவர்கள். குடும்பத்தை அழகா வழி நடத்துவாங்க, இந்த சொசைட்டியை கரெக்டா வழி நடத்துவாங்க. எல்லாமே இருக்கும் இவங்க கிட்ட. என்ஜாய்மெண்ட் இருக்கு, மன அமைதியா அதுவும் இருக்கு, ஒரு தெளிவான குறிக்கோளா அதுவும் இருக்கு, தான் எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளா அதுவும் இருக்கு. ஸோ ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் உணரக்கூடியவர்கள், அனைத்திலும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், வாழ்க்கையில வெற்றி பெற பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேஷ ராசியில பிறந்த ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ரொம்ப டஃபா இருக்கும். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். அதுக்கு காரணம் உங்க ராசி மேல ராகு, அதாவது சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது, சந்திரனோட சனி. மேலும் சந்திரனுக்கு ராகு பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை இதெல்லாம் இருக்கிறது. சந்திரன் வலிமை இழந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப நான் சொன்ன பலனுக்கு ஒரு மாதிரி ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணுது. ஸோ மேக்சிமம் இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள்ல
உங்களுக்கு ஒரு 60-70% பொருந்தி வரும். ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ மேஷ ராசி அப்படின்னாலே முதல் ராசி, முதன்மையான ராசி, முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி. தன்னுடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை சாதித்தே தீருவார்கள். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்மளோட ராசிப்படி நம்மளுடைய குணம் என்னவா இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட மனோபாவம் உடையவங்களா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் காம்பினேஷனும் உங்களுக்கு தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ராசிக்கு நிறைய பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஃபீட்பேக்காக கொடுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படும். பலருக்கு இது உபயோகமான ஒரு பதிவா போய் சேரும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் ரொம்ப கிளியரா டீப்பா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பற்றிய உங்களை பற்றிய ஒரு சின்ன புரிதல் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல மாத பலன்கள்லாம் ரொம்ப டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நம்ம சேனல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல நம்ம ஒரு 50 பக்கம் கொண்ட ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். உடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், உடைய தசா புக்தி, வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி, எந்த தசை எந்த டேட்ல வரும், எந்த புத்தி எந்த டேட்ல வரும், எந்த அந்தரம் எந்த டேட்ல வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்க வாழ்நாள் முழுவதும் கணிச்சு ஒரு தொகுப்பா கொடுத்துருவோம். மேலும் இதோட உங்க ஜாதகப்படி உங்களுடைய எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன தொகுப்பு அந்த PDFல ஆட் ஆகி வந்துடும். அதே போல உங்க ஜாதகப்படி என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகப்படி 12 ஸ்தான அதிபதிகள் உங்களோட லக்னப்படி எந்தெந்த ஸ்தானங்கள்ல இருக்காங்க, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்குது, எத்தனை டிகிரியில பார்க்குது, அதுக்குள்ள என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன, உங்களுடைய லக்னத்துக்கான பலன் என்ன, இப்படி A to Z எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 50 பக்க PDF உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு வந்துடும். தனியா எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஜாதகம் வேணும் அப்படின்னா அதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உடைய லக்னம், உங்களுடைய திதி, நீங்க பிறந்திருக்கக்கூடிய திதி, யோகம், கரணம், இப்படி A to Z எல்லாத்தையும் தெளிவா கொடுத்து ஒரு சிங்கிள் பேஜ் PDF பிளஸ் ஒரு JPG ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு நாம கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான ஜாதகம் எழுதி என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா ஜாதகம் எழுதினாலும் சரி, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த சர்வீஸை தாராளமா யூஸ் பண்ணி பயனடைங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.